Hi everybody, I humbly welcome you to the worst channel in the YouTube. I guarantee you this video will spoil your life. My toxic trait is that I don't feel any sense of accomplishment after achieving something. Just a mild sense of relief that it's done. இதை போஸ்ட் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்கள்ட்ட உள்ளதுலேயே பிடிக்காத கேரக்டர் என்னென்னா, அவங்க என்ன தான் பெருசாக சாதித்தாலும் அவங்களுக்கு அந்த சாதித்த ஃபீலிங்கே வராதான். அப்பாடா எப்படியோ இந்த விஷயத்தை முடிச்சு தள்ளியாச்சுங்கிற ஒரு நிம்மதி மட்டும்தான் வருமா. இவங்க 1000 முறை தோற்று ஒரு முறை ஜெயிக்கிறவங்களா இருந்தால் அந்த சாதித்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும். 100 முறை ஜெயிச்சு ஒரு முறை தோற்றா எப்படி அந்த சாதித்த ஃபீலிங் வரும்? பட் நாங்கள் அப்படி இல்லை. இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நாங்கள் நினச்சது அடைஞ்சது கிடையாது. இந்தியா, சிஎஸ்கே, மெஸ்ஸி இவங்கெல்லாம் ஜெயிக்கும் போஸ்டில் தான் அந்த சாதித்த ஃபீலிங்கை ஃபீல் பண்ணியிருக்கிறேன். பட் இதுவும் ஒரு ஃபீலாக ஜாலியாக தான் இருக்குதுல்ல, நமக்கு பிடிச்சவங்க ஜெயிக்கிறத பார்க்கும்போது. What would you do if you could be invisible for a day? I don't need such thing. I am a middle child already. உங்களுக்கு ஒரு நாள் மட்டும் யார் கணக்கும் தெரியாமல் மறைஞ்சி போகிற சக்தி கிடச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ட்டு கேட்டிருக்கு. அந்த பவருக்கெலாம் அவசியமே இல்லை. நான் ஏற்கனவே நடு குழந்தைட்டு ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. நடு குழந்தைய வளர்கிறது அவ்வளோ கஷ்டமா என்ன? சீரியஸ்லி எனக்கு தெரியாது. ஏன்னா நான் கடைசி பிள்ளை. கடைசி குழந்தைக்கும் அவ்வளோலாம் அட்வான்டேஜ் கிடையாது. குழந்தை தான் நிறைய அட்வான்டேஜ். ஃபஸ்ட்டு குழந்தை இஸ் ஆல்வேஸ் த ஃபேவரேட். எல்லா பாசத்தையும் அவங்க மேலேயே கொட்டிடுறது. பின்னாடி பிறக்கிற குழந்தைக்கு மேலே பாசத்தை கொட்ட பாசமே இருக்காது. ஃபஸ்ட்டு குழந்தை என்ன தான் எரும மாடு மாதிரி வளர்ந்தாலும் அவங்க மேலே எப்போதுமே ஒரு தனி பாசம் பேரண்ட்ஸுக்கு இருக்கும். கடைசியாக பிறக்கிற பிள்ளைக்கு கிடைக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அண்ணன்கிட்ட ஏதாச்சும் லூஸ் மாதிரி பண்ணி நல்லா அடி வாங்கலாம், நல்லா வாங்கி கட்டிக்கலாம். ஸோ மிடில் சைல்டு நம்ம இனிமே எப்போதுமே மூத்த சைல்டு தான். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் நோ குட் ரீசன். உங்கள் நல்ல மனசுக்கு இந்த சேனல் சீக்கிரமாக 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன்.